+2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6 பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், பைத்தான் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள். இந்த பாடத்தோட பார்ட் 1 வீடியோல கண்ட்ரோல் ஃப்ளோ, அதாவது கட்டுப்பாட்டு பாய்வுகளுடைய 3 கிளாசிபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுல கண்டிஷனல் ஆர் செலக்ஷன் ஆர் பிரான்ச்சிங், அதாவது நிபந்தனை அல்லது தேர்ந்தெடுப்பு அல்லது கிளை பிரிப்புகள்ல சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், அது சம்பந்தமான சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் பார்த்துருந்தோம். இதில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். S1 அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், தமிழில் நிபந்தனை அல்லது கோவைன்னு சொல்லுவோம். கண்டிஷன் அப்படின்னு இருந்தால் அதோட ரிசல்ட் ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம். எக்ஸ்பிரஷனாக இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் 0 அல்லது நான் ஜீரோவாக இருக்கலாம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தோ அல்லது எக்ஸ்பிரஷனாக இருந்தால் அதோட ரிசல்ட் நான் ஜீரோவாக இருந்தாலும் S2ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அது தொடர்ந்து S4ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது S1ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், அதாவது நிபந்தனை அல்லது கோவை. இதுல நிபந்தனையினுடைய ரிசல்ட், அதாவது கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தாலோ எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் நான் ஜீரோன்னு இருந்தாலோ S2ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்னு இருந்தாலோ அல்லது எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ஜீரோன்னு இருந்தாலோ அது S3ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா S1 தொடர்ந்து S2 அல்லது S3 ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரெண்டுல எது ஒன்னு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பின்னாடியும் S4ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. இந்த பார்ட் வீடியோல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஆல்டர்னேட் மெத்தட் டு இஃப் எல்ஸ், அதாவது இப்ப நம்ம இஃப் எல்ஸ் எழுதணும் முன்னாடி அதை வேற மாதிரி எழுத முடியும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்றதையும், நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பின்னலான இஃப் எல்இஃப் எல்ஸ் கூற்றுகளை பத்தியும் டீடைல்டா லேர்ன் பண்ண போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சின்டாக்ஸ் இஃப் எல்ஸ்க்கான சின்டாக்ஸ். இஃப்ங்கிறது கீவேர்ட், அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், கோலன், அது தொடர்ந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இது ஒரு இண்டென்டேஷனுக்கு அப்புறமா நம்ம எழுதியிருப்போம். இங்க ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஒருவேளை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இல்லாம ஃபால்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு கீழே நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதுவும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம். இதை நம்ம போன வீடியோலயே லேர்ன் பண்ணியிருக்கோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த சின்டாக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதை விட ரொம்ப சிம்பிளா நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எழுத முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. இதுல இஃப்ங்கிறது கீவேர்ட், கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். அதுதான் இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருக்கலாம் அல்லது ஃபால்ஸ்னு இருக்கலாம். இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா இங்க வேரியபிள் 1ல இருக்கிற வேல்யூவை அது எடுத்துக்கும். இந்த வேரியபிள் 1 அப்படிங்கிறது ஒரு வேரியபிளா இருக்கலாம், இல்லைன்னா டைரக்டா ஒரு வேல்யூவா கூட இருக்கலாம். சோ கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா இந்த வேரியபிள் 1ல இருக்கிற வேல்யூவை எடுத்து இங்க முன்னாடி கொடுத்திருக்கிற வேரியபிள்ல அது ஸ்டோர் பண்ணிடும். ஒருவேளை இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா இந்த எல்ஸ் அப்புறமா இருக்கக்கூடிய வேரியபிள் 2ல இருக்கக்கூடிய வேல்யூவையோ அல்லது டைரக்டா வேல்யூ இருந்ததுன்னா அதையோ எடுத்து இந்த வேரியபிள் அப்படிங்கிற இடத்துல அது ஸ்டோர் பண்ணிடும். பைத்தான்ல இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த சின்டாக்ஸையும் பயன்படுத்தலாம் அல்லது இந்த சின்டாக்ஸையும் பயன்படுத்தலாம். இப்போ நாம ஏற்கனவே இஃப் எல்ஸ் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி எழுதின ஒரு ப்ரோக்ராமை ஆல்டர்னேட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு செக் இஃப் த அக்செப்டட் நம்பர் ஆட் ஆர் ஈவன், கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை எண்ணா அல்லது இரட்டைப்படை எண்ணா என சோதிக்கும் நிரல். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே எழுதுனது தான். இதுல பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்துரும், a ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ் ஈவன் number if a modulus of 2 equivalent to 0 else odd number. இதுல ifங்கிறது keyword, a modulus of 2 equivalent to 0 அப்படிங்கிறது தான் condition, else இது variable 1, இங்க இருக்கிறது வேரியபிள் 2. இந்த ஸ்ட்ரக்சர்ல the a modulus of 2 equivalent to 0ங்கிற இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா இது ஈவன் நம்பர் அப்படிங்கறத எடுத்து அதை இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஒருவேளை இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா அது ஆட் நம்பர் அப்படிங்கிற இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ரிசல்ட்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமாங்கிறது இந்த ஏல இன்புட் ஆகிற வேல்யூவை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏல 6ங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 மாடுலஸ் ஆஃப் 2
ஈக்குவலன்ட் டு 0, அதாவது 6 2ஆல டிவைட் பண்ணும், 6 2ஆல வகுத்து அதுடைய ரிமைண்டர், அதாவது வகு மீதி 0வா இருந்தா 6 2ஆல வகுத்தீங்கன்னா அதோட ரிமைண்டர் 0 தான். சோ இது ஈக்குவலா இருக்கிறதுனால ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூங்கிறதுனால ஈவன் நம்பருங்கிற இந்த வேல்யூ இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்ப ஏல 6க்கு பதிலா 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 5 மாடுலஸ் ஆஃப் 2, அதாவது 5 2ஆல வகுத்து அதோட ரிமைண்டர் என்னன்னு பார்க்கும். 5 2ஆல வகுத்தா அதுக்கான மீதி 1ன்னு வரும். 1ங்கிறது 0க்கு ஈக்குவலண்டா இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஆட் நம்பருங்கிற வேல்யூ ரிசல்ட்ங்கிறதுல ஸ்டோர் ஆயிடும். இந்த இடத்துல இருக்கிற ஈவன் நம்பருங்கிற இந்த வேல்யூ ரிசல்ட்டுக்கு போகணுமா இல்ல ஆட் நம்பருங்கிற இந்த வேல்யூ ரிசல்ட்டுக்கு போகணுமாங்கிறது இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷனோட ரிசல்ட்டை பொறுத்தது. இது நம்ம முன்னாடி பார்த்த இஃப் எல்ஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆனதுதான். அதை 4 ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கோம். இதை நம்ம ஒரே ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கோம். இப்ப இந்த ரிசல்ட்ல உள்ள வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ஆட் நம்பர்னோ ஈவன் நம்பர்னோ உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். nested if elif else statement, பின்னலான if elif else கூற்று. ஃபர்ஸ்ட் இந்த nested statementோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். S1ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு தெரியும் கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருக்கலாம் அல்லது ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்ததுன்னா அது S2ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டே இன்னொரு கண்டிஷனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டும் ட்ரூன்னு இருக்கலாம் அல்லது ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்ததுன்னா அது S3ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது S4ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு கண்டிஷனுக்கு உள்ளர இன்னொரு கண்டிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இஃப்க்கு உள்ளர இன்னொரு இஃப். ஆக்சுவலா இந்த கண்டிஷன் அப்படின்ற இடத்துல ஒரு இஃப் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வைக்க போறோம் இல்லையா? சோ ஒரு இஃப் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு உள்ளர இன்னொரு இஃப் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம் அப்படின்னா இதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழ்ல பின்னலான இஃப் அப்படின்னு சொல்றோம். பைத்தான்ல இஃப் எலிஃப் எல்ஸ், அதாவது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இஃப்ங்கிறது கீவேர்ட், அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், கடைசியா கோலன் வந்திருக்கும். இண்டென்டேஷனோட இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லாம ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தா இங்க எல்ஸ் போடுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா எல்இஃப்ங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். எல்ஸ் இஃப் அப்படிங்கறத தான் நம்ம கம்பைண்டா எல்இஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இஃப் கண்டிஷன் அப்படின்னா இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா இருந்தால், இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா இருந்தால் இங்க கீழே கொடுத்திருக்கிற இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஒருவேளை ட்ரூவா இல்ல அப்படின்னா அதை நம்ம எல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப வேற ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லாம, அதாவது இத ஒரு கண்டிஷன் 1 நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிஷன் 1 ட்ரூ இல்ல அப்படின்னா அப்ப செக் பண்றதுக்கு இன்னொரு கண்டிஷன், அதை வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு எழுதணும். எல்ஸ் இஃப் அப்படிங்கறத தான் பைத்தான்ல எல்இஃப் அப்படின்னு சொல்றோம். சோ எல்இஃப்னா எல்ஸ் இஃப், எல்இஃப்னாலே அப்ப இன்னொரு கண்டிஷன் வரும். இது நம்ம கண்டிஷன் 2ன்னு வச்சுக்குவோம். கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் கோலன். இப்ப இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டும் ட்ரூன்னு இருக்கலாம் இல்ல ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம் இல்லையா? இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை அகைன் ஒரு இண்டென்டேஷனுக்கு அப்புறமா நம்ம எழுதுறோம். ஒருவேளை இந்த எல்இஃப்ல, அதாவது எல்இஃப்ல இருக்கிற இஃபோட கண்டிஷன் ட்ரூன்னு இல்லாம ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை இந்த எல்ஸுக்கு கீழே ஒரு இண்டென்டேஷனோட எழுதணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்ஸ் இஃப் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எல்இஃப்.
பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் கேஸுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டே இல்லாததுனால ஸ்விட்ச் கேஸ்க்கு பதிலாக நம்ம எல்இஃப்ங்கிற கன்ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணலாம். இந்த எல்இஃப் கன்ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணின சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். Program to test whether a number entered by the user is positive, negative or zero. பயனர் உள்ளிட்ட எண் நேர்மை எண், எதிர்மை எண் அல்லது சுழியமா என மதிப்பிடும் நிரல். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா இல்ல ஜீரோவா அப்படின்னு சொல்லணும். ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பர் ஜீரோவுக்கு கிரேட்டரா இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் நம்பர். அதே நம்பர் ஜீரோவுக்கு குறைவா இருந்தது அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். அந்த நம்பர் ஜீரோக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஜீரோ தான். இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் n வச்சுக்கங்களேன். இந்த இன்புட்டா வாங்கின நம்பரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது இது கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கா இல்ல லெஸ் தென் ஜீரோவா இருக்கா இல்லனா இது ஈக்குவலன்ட் டு ஜீரோவா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க 3 கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி 3 கண்டிஷன் இருக்கும்போது ஏதாவது 2 கண்டிஷனை செக் பண்ணாலே போதும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை இப்ப நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இஃப்ங்கிறது கீவேர்ட் n ஈக்குவலன்ட் டு 0, அதாவது n ஓட வேல்யூ ஜீரோக்கு ஈக்குவலா இருந்தா இதான் கண்டிஷன் நம்பர் 1. இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா நம்ம இன்புட்டா வாங்கின நம்பர் 0 அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். சோ எல்இஃப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எல்இஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப் ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் எல்இஃப். சோ எல்இஃப் அப்படின்னு இருந்தாலே அடுத்தது கட்டாயம் ஒரு கண்டிஷன் தான் இருக்கும் இல்லையா? சோ n greater than 0 இது அடுத்த கண்டிஷன். இது கண்டிஷன் 2ன்னு வச்சுக்கோம். என்னோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா 0ன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருந்ததுன்னா 0ன்னு வந்துரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்ததுன்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கறோம். n greater 0வா அப்படின்னு. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம் இல்ல ஃபால்ஸாவும் இருக்கலாம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நாம எடுத்துக்கிட்ட நம்பர் பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எல்ஸ் பார்ட்டை டிஃபைன் பண்ணணும். இங்க 3 கண்டிஷன் தான் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது 2 கண்டிஷனை செக் பண்ணாலே போதும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால இப்ப நம்ம எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுவோம். எல்ஸ்ல நெகட்டிவ். இப்படிதான் ஒரு நெஸ்டட் இஃப் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்ப நாம இங்க எழுதினதை பைத்தான் ப்ரோக்ராமா இப்ப எழுதலாம். num equal to integer of input of enter a number. இன்புட் ஃபங்க்ஷன் enter a numberங்கிற ஸ்ட்ரிங் காட்டும். நாம ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுவோம். அந்த நம்பரை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி numங்கிற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது if num equal to 0, அதாவது நம்மள இருக்கிற வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருந்தா print the given number is 0ன்னு பிரிண்ட் ஆகணும். elifனா else if num greater than 0, அதாவது நம்மள இருக்கிற வேல்யூ 0க்கு கிரேட்டரா இருந்தது அப்படின்னா print the given number is positive, else print the given number is negative. இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் கிரேட் as in the given table. கொடுக்கப்பட்ட அட்டவணையின்படி கிரேட் அச்சிடுவதற்கான பைத்தான் நிரல். இங்க ஆவரேஜ் அண்ட் கிரேடுக்கான ஒரு டேபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவரேஜ் 80 and above இருந்ததுன்னா A கிரேடுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஆவரேஜ் 70ல இருந்து 80க்குள்ள இருந்ததுன்னா B கிரேடும், 60ல இருந்து 70க்குள்ள இருக்கும்போது C கிரேடும், 50ல இருந்து 60க்குள்ள இருக்கும்போது D கிரேடும், மத்த மார்க்குக்கெல்லாம் E கிரேடும் பிரிண்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் கால்குலேட். ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் மார்க் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால டிவைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். S1, S2, S3 இந்த 3 சப்ஜெக்ட்ல இருக்க மார்க்கையும் நம்ம ஆட் பண்ணி
3ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆவரேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்படாததுனால நம்ம ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜை கால்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 டிவைடட் பை 2. புரியுதா உங்களுக்கு ஏன் 2ஆல் டிவைட் பண்ணேன்னு? ஏன்னா 2 சப்ஜெக்ட் தான் இருக்குது, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆவரேஜ். இந்த ஆவரேஜில் என்ன ரிசல்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரேடை வந்து அவார்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நெஸ்டட் இஃபை நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆவரேஜில் உள்ள மார்க்கு 80 அண்ட் அபோவ் இருந்தது அப்படின்னா ஏ கிரேடுங்கிறது பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருந்ததுன்னா ஏ கிரேட் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு இருந்தது அப்படின்னா, ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஆவரேஜ் பிலோ 80 அப்படின்னு அர்த்தம். பிலோ 80 இருந்தால் அப்போ அது மிச்சம் இருக்கிற எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அடுத்தது இன்னொரு கண்டிஷன் நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணலாம். எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70, அதாவது 70 அண்ட் அதுக்கு மேலே இருந்தாலும், அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 80, அதாவது 80க்கு கீழே இருந்தாலும், அதாவது 70லேருந்து 80 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா பிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆவரேஜோட வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா பிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை அது இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு அர்த்தம். ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். அதுக்கும் நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணலாம். எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 60லேருந்து 70க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா சி கிரேடை பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருந்ததுன்னா சிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா அப்போ இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அப்போ இன்னொரு எல்இஃபை நம்ம எழுதலாம். எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 60. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார ஆவரேஜோட ரிசல்ட் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா டி கிரேடுங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்னு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அதாவது இப்போ 80 அண்ட் அபவும் இல்லை, 70 அண்ட் 80க்குள்ளேயும் இல்லை, 60 அண்ட் 70க்குள்ளேயும் இல்லை, 50 அண்ட் 60க்குள்ளேயும் இல்லை, எல்லாமே ஃபால்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஃபைனலாக அது இ கிரேட் தான். அதனால எல்ஸ் பிரிண்ட் இ அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ இதை நம்ம பைத்தானில் ப்ரோக்ராமாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் S1க்கு வேல்யூவை நம்ம இன்புட் வாங்கிடுவோம். இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஏதோ ஒரு மார்க் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம், அது S1ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி S2க்கு நெக்ஸ்ட் இந்த 2 மார்க்குக்குமான ஆவரேஜை கால்குலேட் பண்ணுறோம். S1 + S2 / 2. இந்த கால்குலேட் பண்ண ஆவரேஜ் இந்த ஆவரேஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இந்த ஆவரேஜுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரேடை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80, அதாவது ஆவரேஜில் 80 அண்ட் அபவ் மார்க் இருந்தது அப்படின்னா பிரிண்ட் கிரேட் ஏ. எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் ஆவரேஜ் 80, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா பிரிண்ட் கிரேட் பி. ஒருவேளை இந்த ரேஞ்சிலையும் இல்லை அப்படின்னா அடுத்த ரேஞ்சை செக் பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் ஆவரேஜ் பிலோ 70, அப்போ கிரேட் சி. இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்த ரேஞ்ச் அடுத்த கண்டிஷன் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்டு லெசர் தென் 60. இந்த ரேஞ்ச் ட்ரூவாக இருந்ததுன்னா கிரேட் டின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இருந்த இத்தனை கண்டிஷன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 5 கண்டிஷன் இருந்தது. 5 கண்டிஷனில் நம்ம 4 கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். நான் இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தேன், 3 கண்டிஷன் இருந்ததுன்னா 2 கண்டிஷன் செக் பண்ணால் போகிறோம், 3ஆவது கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 5 கண்டிஷன் இருக்குது. ஸோ 4 கண்டிஷனை செக் பண்ணிங்கன்னா போகிறோம், 5ஆவது கண்டிஷன் தானாகவே வந்துடும். அதாவது ஆவரேஜுங்கிறது 80க்கு மேலே இருக்கலாம், இல்லை 70 to 80 இருக்கலாம், இல்லை 60 to 70 இருக்கலாம், இல்லை 50 to 60 இருக்கலாம். அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் கிரேட் வந்துடும். எதுவுமே இல்லை அப்படின்னா அவன் இ கிரேட் தானே. அப்போ நம்ம எல்ஸ் பார்ட்டுக்குள்ளார பிரிண்ட்டு கிரேட் இ அப்படின்னு எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S1ல் வந்து நீங்கள் ஒரு 60ன்ற மார்க்கும் S2ல் வந்து 30ங்கிற மார்க்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே ஆவரேஜ் எப்படி கால்குலேட் ஆகும்னா 60 + 30 டிவைடட் பை 2, அதாவது 60 + 30 90, 90 டிவைடட் பை 2 45. இப்போ ஆவரேஜில் என்ன வேல்யூ இருக்குன்னா 45ங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணப்படுது. ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 பார்க்குது. அதாவது ஆவரேஜ் 80 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்குது. ஆவரேஜில் 45ங்கிற வேல்யூ இருக்குது, அது வந்து 80 விட கிரேட்டர் இல்லை, அதனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இது ஃபால்ஸுங்கிறதுனால இந்த கிரேட் ஏங்கிறது பிரிண்ட் ஆக போகிறது இல்லை. அடுத்த கண்டிஷன் ஆவரேஜ் கிரேட்டர் தென் 70,
அதாவது ஆவரேஜில் 45ங்கிற வேல்யூ இருக்குது, இது கிரேட்டர் தென் 70ஆன்னு பார்க்குது, இது ஃபால்ஸு. அண்ட் ஆவரேஜ் பிலோ 80ஆன்னு பார்க்குது, ஆவரேஜ் 45 பிலோ 80ங்கிறது ட்ரூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்குது, பட் நடுவில் அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டார் இருக்குது. இதை பற்றி நம்ம முன்னாடியே லேர்ன் பண்ணியிருப்போம். அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டார் நடுவில் இருந்ததுன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூன்னு இருக்கணும். அப்படி ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூன்னு இருந்தால் தான் ஃபைனலாக அது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்கிறதுனால அல்டிமேட்டாக இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வந்துடும். அதனால் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போகும். அடுத்த கண்டிஷனில் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60, அதாவது 45ங்கிறது கிரேட்டர் தென் 60ஆன்னு பார்க்குது. இது கிரேட்டர் தென் 60 இல்லை, அதனால் ஃபால்ஸ் வந்துடும். இங்கே ஆவரேஜ் லெஸர் தென் 70ஆன்னு பார்க்குது, இது ட்ரூ, லெஸ் தென் 70 தான். பட் நடுவில் அண்டு இருக்கிறதுனால அல்டிமேட்டாக இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு, ஸோ இதுவும் பிரிண்ட் ஆகாது. அடுத்தது ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50, 45 கிரேட்டர் தென் 50ஆன்னு பார்க்குது, இதுவும் ஃபால்ஸு. பட் பிலோ 60ங்கிறது ட்ரூ. ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்கிறதுனால இதுவும் ஃபால்ஸ், ஸோ இந்த கிரேடும் பிரிண்ட் ஆகாது. அப்போ இங்கே இருக்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே ட்ரூன்னு வரல, எல்லாமே ஃபால்ஸ்ன்னு வந்ததுனால கடைசியாக எல் ஸ்பாட்டில் இருக்கிற இந்த கிரேடு ஈங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஆல்டர்னேட் மெத்தட் டு இஃப் எல்ஸ், அதாவது இஃப் எல்ஸுக்கான மாற்று முறையை பற்றியும், நெஸ்டட் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பின்னலான இஃப் எலிஃப் எல்ஸ் கூற்றுகளை பற்றியும் லேர்ன் பண்ணியிருந்தோம். அடுத்த பார்ட்டில் பைத்தான் வைல் லூப்பை பற்றி லேர்ன் பண்ணலாம்.